அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 13/2/2026 மாசி மாதம் 1ஆம் தேதி. இந்த நாள் ஒரு சுபிட்சமான நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளிலே மாத பிறப்பு. இந்த மாத பிறப்பின் போது சூரிய பகவான் இது நாள் வரை கும்பராசியில் இன்று முதல் சஞ்சரிக்க உள்ளார். மகரத்திலிருந்து கும்பத்திலே 5 கிரகத்திலோடு இணைவு பெற்று கும்பராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார். இந்த நாளிலே ஏகாதசி திதியும் மூல நட்சத்திரமும் சம்பவிக்கிறது. இந்த நாள் வெள்ளிக்கிழமை அன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. இன்று வெள்ளிக்கிழமை, மூல நட்சத்திரம், ஏகாதசி திதி. இந்த நாளுடைய மிக சிறப்பான வழிபாடு என்னவென்றால், மூல நட்சத்திரம் என்பது ஆஞ்சநேய சுவாமிக்கு உரிய நட்சத்திரம். ஏகாதசி திதி என்பது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கு சிறந்த திதி. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாட்டுக்கு உகந்த கிழமை. இந்த நாளிலே வைணவ திருத்தலங்களுக்கு சென்று பெருமாளையும் தாயாரையும் வழிபட்டு பின்பு ஆஞ்சநேய சுவாமியை வழிபாடு செய்து வர பல்வேறு லாபங்கள் வந்து சேரக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாளிலே மாத பிறப்பு, அதனுடன் சேர்ந்து மூல நட்சத்திரம் கூடிய நாளாக அமையப்பெறுகிறது. இந்த மூல நட்சத்திரமாகப்பட்டது அரசு ஆளுமைக்கு உண்டான நட்சத்திரம். ஆண் மூலம் அரசாளும் என்று சொல்ல போல மூல நட்சத்திரம் அரசு ஆளுமைக்கு உண்டான நட்சத்திரம். இந்த நாளிலே மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு, திவ்ய தேச திருக்கோயில்களுக்கு சென்று பெருமாளையும் தாயாரையும் வழிபாடு செய்து பின்பு ஆஞ்சநேய சுவாமியை வழிபாடு செய்து வர பல்வேறு காரியங்கள் வெகு சிறப்பாக கைகூடுகிறது. இந்த நாளிலே கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சம்பவிக்கிறது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அருகாமையிலே உள்ள விநாயக பெருமான் ஆலயத்திற்கு சென்று சிறப்பு பிரார்த்தனை செய்து அருகம்புல் சார்த்தி அர்ச்சனை செய்து வர சந்திராஷ்டமத்தால் ஏற்படக்கூடிய சகல தோஷங்களும் நீங்கி ஒரு இன்பமான சூழல் வந்து சேர்க்கிறது. மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு 11ஆம் இடத்திலே 5 கிரகங்கள் சம்பவிக்கிறது. சூரியன் முதலான 5 கிரகங்கள், ராகு, சனி, புதன், செவ்வாய் ஆகிய 5 கிரக இணைவுகள், சுக்கிரனோடு சேர்ந்த சனி. இவ்வாறு மேஷராசிக்காரர்களுக்கு தொழில் செய்யக்கூடிய இடங்களிலே சில பிரச்சனைகள், லாபங்கள் இருந்தாலும் கடினமான வேலை பளு அதிகரித்துள்ளது. தொழிலிலே நல்ல முன்னேற்றம் இருந்து வர எடுத்த காரியங்கள் கைகூடி வருகிறது. அதே போல தொழில் சார்ந்த இடங்களிலே சிலரால் பிரச்சனை ஏற்படலாம். சனி பகவான் 11ஆம் இடத்திலே இருந்தாலும் உங்களுக்கு 5ஆம் இடத்திலே கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். ஆக கேதுவின் பார்வை பட்டு 5 கிரகங்களுடைய பலவும் பலவீனமாக சற்று பாதிக்கப்படுகிறது. எனவே மேஷராசிக்காரர்கள் சற்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் உரிய ஆவணங்களையும் ஒரு முறைக்கு 2 முறை அதனை சோதித்த பின்பே உங்களுக்கு பல்வேறு சாதனைகளையும், சில நேரங்களிலே நீங்கள் எந்த ஒரு விஷயத்திற்கும் கடன் வாங்காமல் இருப்பது மிகவும் நல்லது. எடுத்த காரியங்கள் சிறப்பாக கைகூடும். நல்ல லாபங்கள் பெற நீங்கள் இந்த நாளிலே மஞ்சள் நிற ஆடை அணிவிக்கும் போது நல்ல லாபங்களை பெறலாம். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு அதி அற்புதமான நாள். 10ஆம் இடத்திலே கூட்டமைப்பான கிரகங்கள், அதனுடன் சேர்ந்து 2ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். குருவின் பார்வைப்பட்டு சுபத்தன்மம் வாய்ந்த கிரகங்கள் என பல்வேறு விஷயங்கள் விதிவிலக்காக இருந்தாலும் தொழில் சார்ந்த இடங்களிலே தொழில் பலு அதிகரிக்கப்படுகிறது. தொழிலிலே சில மாற்றங்கள், அந்நிய தேச பிரயாணங்கள், அதே போல் தொழில் சார்ந்த விஷயத்திற்காக பிரயாணம் மேற்கொள்ளுதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் சிறந்த முறையிலே உங்களுக்கு நடைபெற உள்ளது. இந்த நாளிலே எந்த ஒரு விஷயத்திற்கும், இன்புற்று விஷயத்திற்கும் சில காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி பொருளாதார உயர்வு, பல்வேறு இடங்களிலே உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள், அதே போல் பாராட்டுக்கள், நீங்கள் செய்து வரக்கூடிய ஆராய்ச்சிக்கும் ஆன்மீக ஈடுபாடுக்கும் உரிய பாராட்டுக்கள், அதே போல் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அனுகூல்யமான விஷயங்கள், புதிதாய் திருமணமாகிய தம்பதியருக்கு குழந்தை பேறு, அதே போல் நீண்ட நாட்களாக உடல் உபாதைகள் இருந்து வர ஆட்களுக்கு நல்ல ஒரு சூழலிலே உடம்பு நோய்கள் குணமடைந்து புத்தொழிவு பெற்று புது விதமான மனிதர் போல ஒரு இன்பமான சூழல் வந்து சேர்கிறது. இந்த நாளிலே நீங்கள் வெள்ளை நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு இன்பமான சூழல் வந்து சேர்கிறது. மிதுனராசி நேயர்களுக்கு இந்த நாள் ஒரு இனிமை மிக்க நாள். இந்த நாளிலே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும்
சிறப்புறு செய்யக்கூடிய தகவல்கள், பல்வேறு இடங்களிலே தகவல் பரிமாற்றங்கள், அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் பிறரிடம் ஆலோசனை பெற்று செய்தல், நீண்ட நாட்களாக உங்களது இஎம்ஐ ப்ராப்ளங்கள் தீர்ந்து வரும், அதே போல் பேங்கிலே லோன் கிடைக்கக்கூடிய விஷயங்கள், புதுமனை புது விழாக்கள், சொந்த வீடுக்கான வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த நாளிலே முயற்சியாக அடிப்படையிலே நீங்கள் முயற்சி எடுக்கும்போது இது வெற்றிகரமான விஷயமாக முடிவு பெறுகிறது. அதே போல் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கு சிறந்த நாளாக அமையப்பெறுகிறது. 9ஆம் இடத்திலே சூரிய பகவான் சஞ்சரிக்கின்றார். தந்தையார் வழி பூர்வீக சொத்துக்கள், எந்த ஒரு விஷயத்தையும் பேரருளாலே குருவின் பார்வை பட்டு 9 கிரகங்கள் சுபத்தன்மை வாய்ந்து உங்களுக்கு சிறப்பாக செய்ய உள்ளது. 9ஆம் இடத்திலே சுக்கிர பகவானும் பிறர் 5 கிரகங்கள் கூட்டமைப்போடு சேர்ந்து உங்களுக்கு அருள்பாலிக்குவது. இந்த மாதத்தையும் இந்த நாளையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள், வெற்றி நிச்சயம். இந்த நாளிலே நீங்கள் சிகப்பு நிற ஆடை அணிவிக்கும் போது எல்லா காரியங்களும் சிறப்பாக நடைபெறும். கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதத்திலே சில சோதனை மிக்க விஷயங்கள் நடைபெற உள்ளது. 2ஆம் இடத்திலே கேது, குழப்பமான சஞ்சனைகள், சுபகிரகமான குரு பகவான் 12இல் மறைவது, அதே போல் அஷ்டமத்திலே அனைத்து கிரகங்களும் போய் அமர்ந்து கொண்டு பல்வேறு நேரங்களிலே உடல் உபாதைகள், பல் சம்பந்தப்பட்ட நோய்கள், பல்வலி, எலும்பு நரம்பை பற்றி கொள்ளக்கூடிய இடத்திலே பிரச்சனை, அதாவது முடி, பல், நகம் போன்ற இடங்களிலே சில பிரச்சனைகள் வரலாம். அதே போல் சக்தி குறைபாடு போன்றவற்றையெல்லாம் வரக்கூடும். இந்த நாளிலே சற்று குழப்பங்கள் இல்லாமல் தெளிவான முடிவெடுத்து ஆழ்ந்து ஆராய்ந்து பல்வேறு காரணங்களுக்கு தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் இருந்தாலும் தொழில் சார்ந்த இடங்களிலே சின்ன ஒரு பிரச்சனைகள், எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபாடோடு செய்யக்கூடிய நீங்கள் சில நேரங்களிலே மனசோர்வு அடையாமல் புத்துணர்ச்சியோடு எடுத்த காரியத்தை வெற்றியுடன் முடிந்தால் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவும் இந்த நாள் உங்களுக்கு இனிமையாகவும் அமைப்பெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் நீல நிற ஆடையை பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல தனலாபங்களை தருவார். சிம்மராசி நேயர்களே, சமசப்தம பார்வையிலே சூரியன் முதலாகிய 5 கிரகங்கள் 7க்கு உரியவன் 7லே அமர்கின்றார். சில நேரங்களிலே குழப்பமான சூழல், என்ன செய்வது என்று தெரியாமல் இருப்பது ஒரு நிலை என்றாலும் அந்த நிலையை மாற்றிவிட்டு எதையும் செய்யலாம் என்ற துணிவோடு புறப்படும் நீங்கள் வெற்றியின் பாதையை முன்னேறி செல்லுங்கள். இந்த நாளிலே உங்களுக்கு பல்வேறு சாதகமான விஷயங்கள் அமையப்பெற்றாலும் இந்த நாளினுடைய பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் லாபம் என்பது சற்று குறைவாகவே உள்ளது. ஆனால் பேர், புகழ், மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். உங்களது இதுவரை செய்து வரக்கூடிய தொழில் இது நாள் வரை பல்வேறு நபர்களால் அறியப்படாமல் இருந்தாலும் நீங்கள் ஒரு பிரபலமாக மாறுவதற்கு ஒரு காரணமாக அமையப்பெறுகிறது. நீண்ட நாட்களாக திருமண பந்தத்திலே இல்லாத நபர்களுக்கு திருமண பாக்கியமும் புத்திர சந்தான பாக்கியமும் பெற உள்ள ஒரு சிறப்பான மாதமாக அமையப்பெறுகிறது. இந்த மாதத்திலே நீங்கள் இந்த நாளிலே வெண்மை நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு இன்பமான சூழல் வந்து சேர்கிறது. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதத்திலே பல்வேறு சோதனையான விஷயங்கள், 6க்கு உரிய கிரகம் 6லே அமர்வது, என்ன செய்வது என்று தெரியாமல் பல்வேறு சிந்தனைகள், எந்த ஒரு காரியத்தையும் சிந்தித்து செயல்படக்கூடிய நீங்கள் இந்த மாதத்திலே சற்று கவனக்குறைவால் இந்த நாளிலே சில விஷயங்கள் செய்யலாம். உங்கள் தொடர்ச்சி வேலையிலே சில நேரங்களிலே காலதாமத நிமித்தமாகவும் வேலையின் அதிகப்படியான நிமித்தமாகவும் உரிய விஷயத்தை உரிய இடத்தில் செய்யாமல் இருப்பது இந்த மாதத்திலே உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை தருகிறது. 6ஆம் இடத்திலே அமையப்பெற்ற கிரகங்கள் பல்வேறு விதமான சுக துக்கங்களிலே உங்களை மூழ்கடித்தாலும் இனிமையான விஷயம், சூரியன் உடைய ஒளிக்கதிரால் அனைத்து கிரகத்தினுடைய பார்வையையும் சம்பவிக்கிறார். அதாவது சூரியனுடைய ஒரு பேரருளாலே உங்களுக்கு இந்த பாதிப்பு சற்று குறைவாக கிடைக்கப்பெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் சிவ வழிபாடும் விநாயகப் பெருமானையும் வழிபாடு செய்து வர இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிமைய நாளாக அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் சிவப்பு நிற ஆடை அணியும் போது சூரிய பகவானுடைய பேரருள் கிடைத்து உங்களுக்கு ஒரு இன்மையான சூழல் வந்து அமைகிறது. துளாராசி நேயர்களுக்கு ஒரு அதி அற்புதமான நாள். ராசிநாதன் 5லே அமர்ந்து 5 கிரகத்தோடு சேர்ந்து அமைகின்றார். அதாவது நல்லா பார்த்துங்க, 5ஆம் இடத்திலே 5 கிரகம் சேர்க்கை, ராசிநாதன் 5லே அமர்கின்றார். ஒரு சிறப்பான சூழல். அதிலே குரு பார்வையின் பட்டு சுபிட்சமிக்க சில விஷயங்கள் நடப்பது, தந்தையார் வழி பூர்வீக சொத்துக்கள்,
சகோதர சகோதரியிடத்திலே நல்ல நட்பு பாராட்டக்கூடிய விஷயங்கள், எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுக்கு ஒரு பல்வேறு விதமான லாபங்கள் தரக்கூடிய விஷயங்கள், சுபகாரிய செய்திகள், சுப விரயங்கள், அதே போல் தொழில் சார்ந்த இடத்திலே மதிப்பு மரியாதை அதிகரித்து உங்களது ப்ரமோஷன், அதே போல் சில நேரங்களிலே உங்களது எதிர்பார்க்காத லாபங்களும், என்றோ எழுதிய எக்ஸாமிற்கு இந்த நாளிலே உங்களுக்கு தேர்வுக்கான மதிப்பு மரியாதையும், அதே போல் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள், அரசு ஊழியர்களுக்கு நல்ல லாபங்கள், அரசாங்க அதிகாரிக்கு சற்று கவனம் தேவை. அரசு ஊழியர்களுக்கு லாபம் இருந்தாலும் அரசாங்கத்திலே அதிகார நிமித்தமாக வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு சனியினுடைய பாதிப்பு சிலது இருந்து வருகிறது. சனி என்பவர் தொழிலாளர் கிரகம் என்பதால் இந்த பாதிப்பு உயர் அதிகாரிகளுக்கு சில நேரங்களிலே மனக்குழப்பத்தை தந்து உரிய நேரத்திலே சரியான விஷயத்தை செய்ய முடியாமல் தவிக்கக்கூடிய தருணத்தை தருகின்றது. இந்த நாளிலே நீங்கள் மஞ்சள் நிற ஆடை அணிவிக்கும் போது குருவின் பேர ஆதரவு பெற்று உங்களுக்கு ஒரு இன்பமான சூழல் அமையப்படுகிறது. விருச்சிக நேயர்களே, விருச்சிக நேயர்களுக்கு பல்வேறு லாபங்களான தருணங்கள் இருந்தாலும் சில நேரங்களிலே ராசிநாதன் 4 அமையப்பெறுகின்றார். இணைந்த சுக்கிரன், தாயாருக்கு சில நேரங்களிலே உடல்நிலை பாதிப்புகள் இருக்கலாம். அதே போல் பல்வேறு சொத்துக்கள் இருந்தாலும் அனுபவிக்க முடியாத நிலை. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கால தாமதமாக செய்யும்போது அது பிறருக்கு நன்மையாக முடிந்து நீங்கள் பாராட்டு பரிசு பெற வேண்டிய இடத்தில் வேறு ஒரு நபர் பாராட்டு பரிசு பெறும்போது மனவேதனைகள், சில நேரங்களிலே எந்த ஒரு காரியத்திலும் முழு ஈடுபாடு செய்ய முடியாத நிலை. நீங்கள் இந்த நாளிலே சற்று குழப்பமான நிலைகளே இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கி பல்வேறு இடங்களிலே உங்களுக்கான மதிப்பு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய தருணங்கள், பல்வேறு போட்டிகள், சில நேரங்களிலே நீங்கள் வெளியூர் செல்லக்கூடிய பிரயாணங்கள், தொழில் சார்ந்த இடங்களிலே இடம் மாற்றம், பணியிலே பதவி உயர்வுகள் அனைத்தும் கிடைக்கப்பெற்றாலும் லாபம் என்பது சற்று குறைவாகவே உள்ளது. இந்த நாளிலே நீங்கள் வெண்ணிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு இன்பமான சூழல் வந்து அடைகிறது உங்களுக்கு. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு 3ஆம் இடம் வலுப்பெறுகிறது. 3ஆம் இடத்துக்குரிய அதிபதியும் அதே போல் உங்களது 5ஆம் இடம் 6ஆம் இடத்துக்கான அதிபதிகளும் 3ஆம் இடத்திலே வலுப்பெற்று அமரப்பெறுகின்றனர். எனவே எந்த ஒரு விஷயத்தையும் பிறரிடம் சொல்லாமல் செய்வது சிறப்பு. எந்த காரியத்திலையும் நீங்கள் சற்று யோசித்து கவனமாக செயல்படுங்கள். இந்த நாளிலே உங்களது பேச்சினால் சில பிரச்சனைகள் வரலாம். எந்த ஒரு இடையூறு இன்றி உங்களது தொழிலை அபிவிருத்தி செய்யலாம். சொந்த வீடு வாங்குதல், அதே போல் ஆடை ஆபரணங்கள் வாங்குதல், நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் பல்வேறு இடத்திலே கடன் கொடுக்காமல் இருப்பது நல்லது. எந்த ஒரு காரியத்தையும் சிந்தித்து செயல்படுங்கள். அதே போல் சிவ வழிபாடு சிறந்த வழிபாடாக உங்களுக்கு அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் மஞ்சள் நிற ஆடை அணிவிக்கும் போது குருவின் பேராதரவு உங்களுக்கு வந்து சேர்க்கிறது. மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு 2ஆம் இடத்திலே 5 கிரகங்கள் வலுப்பெற்று அமைகிறது. சொல்கின்ற விஷயங்கள் செயல்படும். எடுத்த காரியத்திலே வெற்றி. எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து சிந்தித்து செயல்படும் போது நல்ல லாபங்கள். பூர்வீக சொத்திலே சற்று குழப்ப நிலைகள் இருந்தாலும் சகோதர சகோதரியிடத்திலே நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே செயல்படக்கூடிய தருணம். 2ஆம் அதிபதி லக்னாதிபதியோடு இணைந்து சூரியன் சேர்கின்றார். மிகவும் சிறப்பு. இந்த மாதமாகப்பட்டது உங்களுக்கு நல்ல தனலாபத்தை தரக்கூடிய மாதமாக அமையப்படுகிறது. இந்த நாளிலே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுங்கள். அதே போல் நீல நிற ஆடை அணிவிக்கும் போது நல்ல லாபத்தை உங்களுக்கு தரும். கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதத்திலே பல்வேறு கட்ட சிக்கல்கள். என ராசி மண்டலத்திலே 5 கிரகங்கள். 7ஆம் பார்வையாக கேது பார்க்கிறார். குரு 9ஆம் பார்வையாக பார்த்திருந்தாலும் சில நேரங்களிலே மனக்குழப்பங்கள், மனசஞ்சலங்கள், புரியாத புதிர் போல் வாழ்க்கை அனைத்தும் உங்களது ஞான விஷயங்களால் நீங்கள் அறிந்து கொண்டு நீங்கள் உரிய வழிபாடையும் உங்களது கான்சன்ட்ரேஷன் பவரை அதிகரித்து கொள்ளுங்கள். கவனம் ஒன்றே உங்களுக்கு இந்த மாதத்திலும் இந்த நாளிலும் தேவைப்படுகிறது.
வண்டி வாகனங்களில் செல்லும்போது சற்று கவனமாக செல்லுங்கள். எந்த ஒரு காரியத்தையும் கவனித்து செல்லுங்கள். கூர்மையான ஆழ்ந்த அறிவும் ஆழ்ந்த பார்வையும் உங்களுக்கு நேர்மையும் ஒற்றுமையும் போல சிறந்த அமையப்படுகிறது. உங்களது லாபமாகப்பட்டது பன்மடங்கு பெருகியிருந்தாலும் சில சுப விரயங்களால் சில நாட்களிலே சுப விரயங்கள் ஏற்படுகிறது. வீட்டிலே விசேஷங்கள் விழா கோலங்களுக்கு பல்வேறு பணத்தினை செலவு செய்யும்போது உங்களுடைய பொருளாதார நிலை சற்று குறையக்கூடிய தன்மைகள் வந்து அமையப்பெறுகிறது. சில நேரங்களிலே உங்களுக்கு முடி உதிர்வு அதே போல் முதுகு சம்பந்தப்பட்ட இடங்களிலே பிரச்சனை ஏற்படக்கூடும். சற்று கவனமாக இருங்கள். நீங்கள் நீல நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு லாபத்தை பெறலாம். மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இரவிலே தூக்கம் வராமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். 12ஆம் இடத்திலே 5 கிரகங்கள் சம்பவிக்கிறது. இரவு நேரங்களிலே சற்று தூக்கம் வராது. பகல் நேரங்களிலே ஓய்வு பெறக்கூடிய தருணம். உடலிலே எனர்ஜி கம்மியாக இருக்கக்கூடிய தன்மை உணர்வீர்கள். நீண்ட நெடுந்தூர பிரயாணங்கள், அதே போல் உரிய நேரத்தில் உணவு உட்கொள்ளாமல் இருக்கக்கூடிய தருணங்கள், என்ன செய்வதென்று புரியாமல் இருக்கக்கூடிய நிமிடங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செய்யுங்கள். ஆழ்ந்து ஆராய்ந்து செய்யும் போதே நல்ல லாபங்களை பெறலாம். இந்த நாளிலே நீங்கள் சில காரியங்களுக்கு உற்றார் உணரிடத்திலோ தாயார் தகப்பனிடத்திலோ ஆலோசனை பெற்றே செய்யும் போது பல்வேறு விஷயங்கள் சுபத்தன்மை வாய்ந்ததாக அமையப்பெறுகிறது. நீங்கள் 4ஆம் இடத்திலே அமையப்பெறுகிற குருவின் பேராதரவில்லால் தாயார் வழி சொத்துக்கள், அதே போல் தாயினுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம். தொழிலிலே பல இடமாற்றங்கள் இருந்தாலும் உங்களுக்கு மன நிம்மதியான தொழிலை செய்யக்கூடிய தருணங்கள் வந்து சேர்கிறது. இந்த நாளிலே நீங்கள் மஞ்சள் நிற ஆடை அணிவிக்கும் போது குருவின் பேராதரவு உங்களுக்கு வந்து சேர்கிறது. எனவே இந்த 12 ராசி நேயர்களும் இன்புற்று வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.